ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி அரோனா வாங்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம அரோனா வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கடைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ கடைக்கு நம்ம வர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சைக்கிளில் எதுலேயும் நம்ம வரல, நம்ம வாக்கிங்கில் தான். இப்போ ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரோனா வந்து சைக்கிளில் கொண்டு வரலாம். ஆனால் ரொம்ப சேக்காக அரோனா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மெதுவாக போகிறோம். நம்ம வாங்க கடையில் போய் விசிட் பண்ணுவோம். ஆனால் அங்கே கடையில் நிறைய வான் சர்வீஸ் இருக்குது. 2 அலிகேட்டர் வச்சுருக்காங்க. அந்த அலிகேட்டருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, கேட்டால் பயங்கரமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே வாங்க போவாங்க. ஃபஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீன் வந்துருச்சு. நம்ம அரோனா இது ஸ்டாக் எடுத்துட்டாங்க. அதில் நம்ம அரோனா அது ஆரஞ்சு இல்லை உங்களுக்கு அலிகேட்டர் காட்டினேன்னு சொன்னேன்ல, கிளாஸ் மறைச்சிருக்கு. மேலே தெரியுதா? தப்புன்னு எதுவும் இப்போயே ஒன்று மேலே அப்படியே பார்க்குது. அலிகேட்டர் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரில. ஏன்னா கேட்ட வரைக்கும் பார்த்தா நிறைய பேர் கையாக கடிச்சிருக்கா. அவ்வளோதான். நம்ம அலிகேட்டர் இந்த சைஸ் தான் வளரும். சரியில்லை, நான் இன்னொன்று இங்கே வந்துருச்சு. 2 அலிகேட்டர் இது. வாங்க முதல்ல அந்த அரோனா போய் ஃபுல்லாக வேகமாக ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இதே தண்ணி அப்படியே ஊற்றிடுவாங்கண்ணா. இல்லை இது அப்படியே இந்த கவர் அப்படியே தண்ணியில் போய் மிதக்க விட்டுட்டு இந்த தண்ணியோட அப்போ அப்படியே ஊற்றிடுவாங்க. அதில் இருக்க தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிட்டு அப்புறம் ஊற்றுவேன். கரெக்டாக அப்படி இல்லை, டேங்க்கில் இருக்க தண்ணி இதில் ஊற்றிட்டு வழியிட்டீங்களா? இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அது மொத்த தண்ணியையும் ஊற்றிடு. ஓகேக்கா, சரிண்ணா, பாய்ண்ணா. ஓகே கொண்டு போயிடலாம். கடை பேர் இதுதான். அது இப்போ பார்த்தீங்கன்னா கவரை பேக் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறோம். உள்ள அரோனா இருக்குது. ஆனால் நம்ம போன வாட்டி வாங்கின அரோனாடா கொஞ்சம் சின்னதாக நான் சொல்லுவேன். எனக்கு கரெக்டாக தெரில. எனக்கு சின்னதாக அது போன வாட்டி வாங்கினதுக்கு சின்னது தான். அது 1500 வாங்கினோம். இது 1800 நினைக்கிறேன், இல்லை 700. சரி வா வீட்டில் போய் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஏதோ நிறைய ப்ரொசீஜர் மாதிரி ஏதோ இருக்கா, அதுக்கு அப்புறமா செஞ்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடலாம். வாங்க போவோம். ஃப்ரைடேஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அரோனா வந்து இதே பையில் இருக்குது. வாங்க இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மான் சர்வீஸ் டேங்க்கில் இதே ஆட் பண்ண போகிறோம். அரோனாவையும் மேலே 2 பேக்கெட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஒன்றை மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு வெறுதை மட்டும் நம்ம உள்ளே எடுக்கணும். கரெக்டாக வருதான்னு தெரியல. முதல்ல வாயிலே கடிச்சிடுறேன் நல்லா எல்லாத்தையும். இப்போ எதுவும் கடிக்கலாம் நான். ஆனால் முதல் நம்ம ஃபஸ்ட் வந்த அரோனாக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுது. நான் அங்கேயே பேசிட்டு தான் இருந்திருப்பேன். நான் வித்தியாசம் தெரியுதுன்ட்டு அங்கே இருக்க வெயிலெலாம் கரெக்டாக தெரில எனக்கு. கரெக்டாக இப்போ தெரியுது. சின்னது தான், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சின்னது தான். அதுக்கு இதே கம்பேர் பண்ணி பார்த்தா கரெக்டாக நான் இதை அலிகேட்டரு மூக்கு இருக்குல்ல, அந்த வாய் சைஸ் தான் அரோனா இருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அரோனா ஃபஸ்ட்டு நம்ம அரோனா நம்மள அதுக்கு பண்ண தப்ப நம்ம இந்த அரோனா பண்ணவே கூடாது.
எல்லாம் நல்லா தெரியுது. எடுத்தோன்னே உள்ள அப்படி வச்சிடும். ஒரே தண்ணியில் மதம் போட்டுடலாம். ஒரு 5 to 6 கிடையாது, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறதான் நான் பிளான். நல்லா தெரியுது. நம்ம ஸ்னேக்கோட கொஞ்சம் சின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் ஒரு ரெட்டை இருக்கு, மட்டும் கீழே போட்டுக்கலாம். ஏன்னா உள்ள சம்பவம் ஆகாமல் இருக்கும். இன்னும் போட்டுடலாம். என்ன பெரிய ரெட்டைலுக்கு கிட்ட நம்ம வந்துட்டு ஃபீடிங் கொடுத்துருக்கோம். குட்டிக்குன்னா நம்ம ஒன்று கொடுக்கல. இந்தா ஒன்று சாப்பிட்றது. நீங்கள் வந்துட்டு ரெட்டைலுக்கு ஃபீடிங் கொடுக்குற வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வாட அடி நல்லதா அதுக்கப்புறம் தொட்டிலாம் டேங்க்ல இது தண்ணியும் அடிஞ்சிருக்கு. வச்சுக்கோ. அவ்வளோதான், போட்டுடலாம். இது ஒன்று முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோனாவை ரிலீஸ் பண்ணிடலாம். எடுத்தா வந்துடும். வந்து அரோனா நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். வாவ், அரோனா ரிலீஸ் பண்ணியாச்சு. அரோனா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. விழுகுது, செம்மையாக இருக்குது அரோனா. வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 days மட்டும் அடிச்சுக்கிறோம். இடமே தனியாக ஆயிடுச்சு. அக்கா வளர மாதிரி இருக்குது. என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் குறையுது. நான் ரெட்டையிலோட சின்னதாக எப்படியும் இன்னைக்கு அரோனா ஃபீட் இருக்காது. போட்ட நம்ம இட்லி மொத்தம் பார்த்தா 6 pieces இருக்கு. ஓகே, நம்ம வந்து டேங்க் ஒருத்தர் வரானு கடிக்கிறதுக்குன்னு சொல்லி நல்லா இருக்குங்க. இது கோல்டு ஷேடோட மீன் அங்கே இருக்குது. பயந்துருச்சா என்னன்னே தெரில எனக்கு. டேங்க் கொஞ்சம் கலங்கின மாதிரி தெரியல. நம்ம புதுசாக அந்த மோட்டரில் இந்த ஆண்டனா மாதிரி ஒன்று மாட்டிப்பேன். கீழே வச்சுருக்கிறேன். ஜெயின்கோரா மோட்டர்லன்ட்டு தூக்கிட்டான். நம்ம வந்து மூடி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.